ரொம்பவே முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அப்படின்னா, தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் எந்த நூலுக்காக வாங்கியிருக்கார் அப்படின்னா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்காக தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி அப்படின்றதையும் பார்க்கலாம். இவருடைய நூல் எதற்காக அப்படின்னா, எதை பற்றி அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ் சிறுகதையின் தடங்கள் எனும் நூல் 1913 to 70 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வரையிலான தமிழ் சிறுகதை உலகின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக ஆராயும் ஒரு நூல் தான். தமிழ் சிறுகதையோட அந்த பரிணாம வளர்ச்சியை விரிவாக ஆராயும் ஒரு நூல். இதற்காக இவர் பார்த்தீங்க அப்படின்னா 6000 சிறுகதைகளை வாசித்ததாக கூறுகிறார். ஓகே, அடுத்தது 2024 பார்க்கலாம். 2025 பார்த்துட்டோம். 2024 திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. இது யாருடைய நூல் அப்படின்னா, வெங்கடாச்சலபதி என்பவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது 2023 பார்த்தோம் அப்படின்னா, நீர்வழிப்படுவும் என்ற நூலுக்காக யார் வாங்கியிருப்பா அப்படின்னா, தேவி பாரதி என்பவர் வாங்கியிருப்பார். அடுத்தது 2022 காலாபாணி என்ற நூலுக்காக மு ராஜேந்திரன். அடுத்தது 2021 இவங்க பெண் எழுத்தாளர் அம்பை, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. தமிழ் பிரிவில் ஃபஸ்ட்டு பெண் எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஃபஸ்ட்டு பெண் எழுத்தாளர் 1973 வேருக்கு நீர் என்ற நூலுக்காக ராஜம் கிருஷ்ணன் வாங்கியிருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 24 தமிழ் உள்ளிட்ட 24 மொழிகளில் சிறுகதை, நாவல், இலக்கியம், விமர்சனம் போன்ற பிரிவுகளில் விருது வழங்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு வாங்கின பெண் எழுத்தாளர், தமிழ் பிரிவில் ஃபஸ்ட்டு வாங்கின பெண் எழுத்தாளர் அப்படின்னா வேருக்கு நீர் 1973 ராஜம் கிருஷ்ணன். அதே போல் 2021 பார்த்தோம் அப்படின்னா பெண் எழுத்தாளர் தான் வாங்கியிருப்பாங்க. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை. அவங்களோட இயற்பெயர் லக்ஷ்மி.